ஒருங்கிணைப்பாளர்கள், சாகித்ய அகாடமியை சார்ந்தவர்கள், நம் கல்லூரியை சார்ந்த தமிழ் துறை அத்தனை பேராசிரியர்கள், நம் முதல்வர், நம் பச்சையப்பன் அறக்கட்டளையின் நிர்வாகம் ஆகிய அனைவரையும் நன்றி கூறி இந்த வாய்ப்பினை நல்கியதற்கு வணங்குகிறேன். சிலென்ற தென்பொதிகை சாவலாய் மாமதுரையின் சங்கம் தவழ்ந்து தெவிட்டாத தேனாய் நாம் எல்லோரிடையே வாழும் மூத்த குடியின் மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி மகிழ்கின்றேன். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்னும் குரலுக்கு ஏற்ப தன் வாழ்நாள் முழுவதையும் தமிழ் பணிக்கே விட்டு சென்றுள்ளார் என்றார் ஐயர் மயிலை சீனி வெங்கடசாமி ஐயா அவர்கள் என்றால் மிகையாகாது. பேரறிஞர் மூர்த்தியின் சிறிதாயினும் கீர்த்தி மிக மிக பெரியது என்னும் சொல் பழத்திற்கு ஏற்ப 5 அடிக்குட்பட்ட குரல் வடிவமாக இருந்தாலும் அன்னார் விட்டு சென்றுள்ள தமிழ் அடையாளங்கள் விஸ்வரூப தரிசனமாய் நம் முன் இருக்கிறது. இவருடைய பரிணாமங்கள் கலையுறு காட்டி கலைடஸ்கோப் போல பல்வேறாக விரிந்து பரந்துள்ளது. இவர் ஒரு படைப்பாளி, வரலாற்றறிஞர், சொல்லாய்வு நிபுணர், கல்வெட்டு சாசனம், தொல்லியல் ஆகிய களங்களில் முத்திரை பதித்தவர், பன்மொழி புலவர், சமூகவியல் அறிஞர் என பல வண்ணமாக பரிமளித்தவர். அகவை 80 வருடங்கள் ஆனாலும் பற்பல நூல்கள், ஆய்வு கட்டுரைகள் என எண்ணிக்கை கைக்கொள்ளாமல் பல ஆய்வாளர்களுக்கு முறையான தமிழ் இலக்கிய வரலாற்றை எழுத வழிகாட்டியவர். தமிழக வரலாற்றை தமிழருக்கு ஆண்மின் தம் வரலாறு என அடையாளம் காட்டி பாரதீர தமிழ் முழங்க செய்தவர். தமிழக வரலாறு, இலங்கை தமிழ், பழங்கால ஓவியங்கள், கலாச்சாரம், வாழ்க்கை முறை, இலக்கியம், இயல், இசை, நாடகம் என இவர் ஆய்வு மேற்கொள்ளாத துறைகளே இல்லை. இச்சான்றோர் வாழ்க்கையை ஆழமாக அறிகையில் நம் வாழ்வும் உன்னத நிலை அடையும் என்னும் நம்மை உணரச் செய்வார். இவர் போல் யார் என்று விரிந்து பரந்துள்ள புவியில் வாழும் தமிழர் மனங்களில் ஆழமான தரத்தினை பதித்து சென்றுள்ளார். ஹெமில்ஸ்வெல்வில் தன்னுடைய கம்பேனியன் ஸ்டடீஸ் ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்டரேச்சர் 3வது அத்தியாயம் 47ஆம் பக்கத்தில் இவ்வாறு சொல்கிறார். I have widely used and was totally dependent on the book which is titled மறைந்து போன தமிழ் நூல்கள், written by மயிலை சீனி வெங்கடசாமி ஐயா. வரதநாசனார் இவரை செவ்வன சிறந்தத்தையும் பண்பினை உடையவர், எளிய வாழ்வும் உயரை தொண்டாற்றும் இயல்பும், தேடல், உழைப்பு, இலக்கிய நோக்கு மற்றும் விமர்சன போக்கு போன்ற பன்முன்ப தன்மை உடையவர் என்றும் போற்றுகிறார். இத்தகைசால் ஆன்றோர் ஆகிய மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களின் 125வது பிறந்த நாளில் நிறைவு விழாவில் கலந்து கொண்டதையே மாபெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அவரை வணங்கி வாய்ப்பு தந்த அனைத்து சான்றோரையும் வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். தற்போது நிறைவு உரைக்காக வந்திருக்கின்ற தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழகத்துடைய உதவி இயக்குனர் முனைவர் ஆய்வாளர் பா. சரவணன் ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். இவருடைய சொந்த ஊர் செஞ்சி அருகில் உள்ள மேல்மலையுடைய பூர்வீக மாவட்டவர். சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை ஆய்வியல் நிலையில் பட்டம் பெற்றவர். வள்ளலாரின் சீர்திருத்தங்கள் என்ற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்றவர். சென்னை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர். 2002ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய உதவி இயக்குநராக பணியாற்றி வருகிறார். இவரது ஆய்வு நூல்கள் அருப்பா பண்பா, காணல் வரி ஒரு கேள்விக்குறி, வாழையடி வாழையென, நவீன நோக்கில் வல்லதார், அருப்பா பண்பா கண்டன திரட்டு பதிப்புகள் ஔவையார் கவிதை களஞ்சியம், மயிலை சீனி வெங்கடசாமி ஆய்வு கட்டுரைகளை 6 தொகுதிகளாக வெளியிட்டிருக்கிறாங்க. நாலடியார், மனுமுறை கண்ட வாசகம், வேங்கட முதல் குமரி வரை, அருப்பா பண்பா கண்டன திரட்டு, கமலாபுர சரித்திரம், சாமிநாதன் ஊவேசா முன்னுரைகள், ஊவேசா கட்டுரைகள் 5 தொகுதிகள், தாமோதரம் சீவைக்கா பதிப்புகள், ஊவேசாவின் சரித்திரம், உரைகள் எழுதிய நூல்கள், வேமன நீதி வெண்பா, சிலப்பதிகாரம், கலிங்கத்து பரணி ஆய்வு பதிப்பு, தமிழ் விடுதோடு, திருவாசகம் எல்லாருக்குமான உரை,
குறிப்பாக செவ்வியல் நூல்களாக சொல்லப்படுகின்ற அந்த 41 நூல்களுக்கு முதன்மை பதிவாசிரியராக இருந்து அந்த நூல் பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர் ஐயா அவர்கள். குறிப்பாக தமிழர் அரசு வழங்கிய வள்ளலார் விருது பெற்றவர். அது மட்டுமல்லாமல் பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர். அப்படி பெருமை பொருந்திய நமது நிறைவுரை அமைச்சர்களுடைய ஆய்வாளர் சரவணன் ஐயா அவர்கள் மயிலை சீனில